தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயராலே ஆமேன். இந்த ஞாயிறு வழிபாட்டிலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான பெயராலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வழிபாட்டிலே இணையதளத்தின் மூலமாக நடத்த கிருபை செய்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபை உறுப்பினர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அனைத்து நபர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மறுபடியும் மனமார்ந்து நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். எங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் மேலான அன்பு நிறைந்த கடவுளே, இந்த மனமகிழ்வான ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்காக கண்டு செலுத்துகின்றோம். இந்த 17ஆம் தேதி மே மாதத்திலே நாங்கள் உம்மோடு கூட இணைந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக, இந்த இணையதளத்தின் வழியாக உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய கிருபைக்காக கண்டு செலுத்துகின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், எங்களை பராமரித்துக் கொள்ளட்டும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்கின்ற உம்முடைய இறை வார்த்தைகள், ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் யாவும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக அமைவதாக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த நாழிகையிலும் அநேக குழப்பங்களோடு இருக்கின்ற எங்களுடைய இருதயங்களை நீர் கண்ணோக்கி பாரும். இந்த குழப்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். சீக்கிரமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய திருச்சபைகளிலே இந்த வழிபாட்டை நாங்கள் ஏறெடுக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமான்னு ஆசீர்வதிக்கிறோம். குழந்தைங்களோடு எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும், ஆசீர்வதிக்கும். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலை செய்கின்றோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து புத்தெழுச்சி பாடலிலே 293வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். புத்தெழுச்சி பாடலிலே 293, கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 28வது கீர்த்தனை, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் இவர்தாம். 3, 5, 6 சரணங்கள் மாத்திரம் நாம் பாடலாம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் இவர்தாம் இவர்தாம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து ஆதிநர செய்த தீரரவே, ஆதிநர செய்த தீரரவே. அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய், அருளானந்தமாய் அடியார் சொந்தமாய். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் இவர்தாம் இவர்தாம். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மேசையாவுமே, மெய்யாகவே மேசையாவுமே. நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே, நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் இவர்தாம் இவர்தாம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே, அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே. நீலை நாட்டினாரே, முடி சூட்டினாரே, நீலை நாட்டினாரே, முடி சூட்டினாரே. சமாதானம் ஓதும் இயேசு
இவர்தாம் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து. திருமறை பகுதி நாம் படிக்க கேட்கலாம். இன்றைக்காக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயம், திருமொழிகள் 4 - 9 முடிய. தூய பவுலடிகளார் பிலிப்பு சபைக்கு எழுதின திருமுகம் 4ஆம் அத்தியாயம், திருமொழிகள் 4 முதல் 9 முடிய. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள். கடிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, பொறுத்ததற்குரியவை எவையோ, அவற்றை மனத்தில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்பொழுது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உண்டாவதாக. இந்த நாளிலே நம்மோடு கூட இறை செய்தியை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக அருட்பணி கிளாரிசா அவர்கள், ஊத்துக்கோட்டை குருசேகர நாயர் அவர்கள் நம்முடைய இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை நாம் வரவேற்போம். அன்புக்குரிய கிறிஸ்துவின் பற்றுறுதியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வழிபாட்டில் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நிறைவான அமைதியும் அருளும் நம்மோடு தங்கியிருப்பதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் பரிசுத்தமான ஓய்வு நாளில் காலை பொழுதிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய சூழ்நிலைகள் நலமாய் அமைந்திருந்தால், இயல்பான ஒரு வாழ்வுக்குள்ளாக நாங்கள் கடந்திருந்தால், ஆலயத்தில் எங்களுடைய ஆராதனை நடைபெற்றிருக்கும். ஆனாலும் எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் இந்த ஆராதனையை ஏறெடுக்கும் பொழுது எங்களுடைய இல்லங்களும் ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எங்களோடு நீரும் வசிக்கிறீர், எங்களோடு இடைப்படுகிறீர். எங்களுடைய இந்த சிறிய ஆலயத்தில் நாங்கள் ஏறெடுக்கக்கூடியதான இந்த அர்ப்பணிப்பும் இந்த நிறை வாழ்வையும் நீர் கண்டு எங்களோடு மகிழ்ச்சி அடைகிறீர் என்பதை விசுவாசித்து இந்த நேரத்தில் நாங்கள் கேட்க போகிற செய்தியை உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம். எங்களுக்கும் எங்களுடைய வாழ்வுக்கும் இது பிரயோஜனமாய் அமைந்திட உடைய கிருபை வேண்டி நாங்கள் மன்றாடுகிறோம். இறைமா இந்த நேசுவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமீன். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் எங்களுடைய வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாய் தென்னிந்திய திருச்சபை வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு திருப்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது, மிஷன் as sharing Christ peace. கிறிஸ்துவினுடைய அமைதியை பகிர்ந்து கொள்ளுவதுதான் திருப்பணியின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக
அமைதி என்கின்ற ஒரு வார்த்தையை பல நிலைகளில் பல கோணங்களில் நாம் யோசிப்பது உண்டு. ஆனால் அது தரக்கூடிய ஒரே ஒரு பொருள், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தடையும் இல்லாமல் இயல்பாய் சுதந்திரமாய் நம்முடைய வாழ்வை நாம் நடத்துவதோ, நான் சொல்ல நினைப்பதையோ செய்ய நினைப்பதையோ தடை பண்ணாத ஒரு சூழ்நிலையாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையில் இந்த அமைதியை குறித்து வேதத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முற்படுகையில் அது ஒரு புதிய விளக்கத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதை நாம் நிச்சயமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக எபிரேய மொழியிலே இந்த அமைதி என்கின்ற சொல்லுக்கு ஷாலோம் என்கின்ற சொல் இணையாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஷாலோம் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு இணையான சொல் மிகச்சரியாய் நாம் பார்க்கும் பொழுது அது முழுமை நலம் என்கின்ற பதத்தினை மையப்படுத்தியதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது முழுமை நலம் என்பதே ஷாலோம், அதுவே நமக்கான அமைதி, ஆண்டவர் தரக்கூடிய நன்மை என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே ஒரு பொருளை சத்தமிடாமல் வைப்பதோ, எந்த வேலையும் செய்யாமல் அமைதலாய் இருப்பதோ, அசைவற்ற ஒரு நிலையில் இருப்பதோ அமைதி அல்ல. மாறாக நான் எதை செய்தாலும், எனக்கு எது நேர்ந்தாலும் அதில் ஒரு நிறைவு எனக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு திருப்திகரமான ஒரு எண்ணம் அமைதியாக இங்கே சொல்லப்படுகிறது, புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரு ரயில் பயணத்தின் போது ஒரு மனிதர் 2 பெண்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த 2 பெண்களும் ஒரே இருக்கைக்கு ஒரே ஜன்னல் ஓரத்தில் இருக்கக்கூடிய இருக்கைகளுக்கு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த ஜன்னல் மூடப்பட வேண்டும் என்று ஒரு பெண்மணியும் அது திறந்திருக்க வேண்டும் என்று இன்னொருவரும் முறையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவர் என்னோக்கு மூச்சு திணறல் ஏற்படும், எனவே இதை மூட வேண்டும் என்கிறார். மற்றொருவர் எனக்கு காற்று வேண்டும், இல்லையானால் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துவிடும் போல இருக்கும் என்பதாக அவர் கூறுகிறார். இவர்களுடைய இந்த சண்டையிலே மிகப்பெரிய ஒரு அமைதியற்ற சூழலில் அந்த மனிதர் தள்ளப்படுகிறார். அந்த நேரம் ஒரு டிக்கெட் கலெக்டர் அந்த அவர்களுடைய பயணச்சீட்டினை சரிபார்க்கும் நபர் வரும் பொழுது ஒரு நிம்மதி, பரவாயில்லை, இவர் வந்தாவது இந்த சண்டையை அவர் நிவர்த்தி செய்வார் என்பதாக எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து யாராவது ஒருவர் அதை சமாளிக்க செய்யுங்கள் என்றார். ஆனால் அந்த மனிதருக்கு அது தாங்கவே முடியவில்லை. அவர் தன்னுடைய எண்ணத்தில் எண்ணிக்கொண்டார், முதலாவது ஒருவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி இன்னொருவரை கொன்றுவிட்டு அடுத்த கோரிக்கையை நிறைவேற்றி இன்னொருவரையும் கொன்றுவிட்டால் நான் நலமாய் இந்த இடத்தில் பயணிக்க முடியும் என்பதாக எண்ணிக்கொண்டாராம். இந்த நிகழ்விலே நாம் புரிந்து கொள்ள வேண்டுவது, சத்தமில்லாத, கூச்சலற்ற, இறைச்சலற்ற ஒரு சூழ்நிலை தான் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும் என்கின்ற ஒரு பொய்யான புரிதலின் ஊடே மனுக்குளம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். ஆனால் மாறாக இங்கே ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான அமைதி என்பது மிக வேறுபட்ட ஒரு வகையில் இருக்கிறதை நாம் உணர முடியும். ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு சீடர்களுக்கு அவர் காட்சியளிக்கும் பொழுது சீடர்கள் மிகுந்த அச்சத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு ஒரு வீட்டின் மூலையிலே முடங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுடைய அச்சத்துக்கோ பயத்துக்கோ தீர்வு தருகிறவராக அல்ல, மாறாக என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வார்த்தை நிமித்தமாய் அவர்களை தேற்றுகிறார். நீங்கள் மருள வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் திகில் உற வேண்டாம் என்பதாக லூக்கா நற்செய்தியிலே 24ஆம் பிரிவிலே அது சொல்லப்படுகிறது. நீங்கள் திடன் கொள்ளுங்கள்,
உங்கள் மீது சொல்லப்படக்கூடியதான அந்த பழிகளை மேற்கொள்ளுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என் ஆற்றல் உங்களோடு கூட இருக்கும். இந்த ஆற்றலே உங்களுக்கு ஒரு நிறைவை தரும், உங்களுக்கு ஒரு வழியை போதிக்கும். எனவே இங்கே ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு அவங்களுடைய பயத்தையும் அச்சத்தையும் போக்குவதற்கான சூழலை மாற்றி அமைக்கவில்லை, மாறாக அதை மேற்கொள்ளக்கூடியதான ஆற்றலை அந்த சீடர்களுக்கு தந்து அவர்களுக்கு அமைதியை உரித்தாக்குகின்றார். எனவே நம்முடைய சிந்தனைகளிலும் யோசனைகளிலும் இருக்கக்கூடியதான இந்த அமைதியின்மை என்பது ஆண்டவர் மாயம் மந்திரம் செய்து அதை போக்கி விடுவார் என்பதாக அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகள் வழியாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடியதான வல்லமையை மாற்றலையும் உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த விசுவாசத்தின் வாழ்க்கையிலே நாம் போராட அழைக்கப்படுகின்றோம். இப்பொழுது தற்சமயம் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் பொழுது அமைதியற்ற ஒரு சூழல், மிகுந்த கட்டுப்பாடுகளும் அதிகமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்த பிறகும் கூட அந்த நோயை கட்டுப்படுத்த முடியாமல் நாம் திணறிக் கொண்டிருக்கின்றோம். ஒத்துழைத்தால் எல்லாம் கைகூடும் என்பதையும் மீறி நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்னும் பொழுது அதை நினைத்து நம்முடைய மனம் பதறுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையை வாழ பழகி கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பு நமக்கு வந்தபோது அது ஒரு அச்சத்தை நமக்கு கொடுத்த போதிலும் அதில் ஒரு புரிதலை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இப்போ அதை மிக எளிதாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதை மேற்கொண்டு வாழ்வதற்கு, அதிலிருந்து தப்பி வாழ்வதற்கு, அல்லது அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதற்கான வழியை நாம் தேட அந்த ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதன் வழியாக தான் இப்படிதான் அன்றைக்கு பவுல் அடிகளாரும் பிலிப்பு நகர திருச்சபையினருக்கு அவர் தருகிறார். என்னை நீங்கள் முன்மாதிரியாக பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்வு உங்களுக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கக்கூடும் என்பதாக அவர்களுக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறார். நான் எப்படி ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொண்டேனோ பெற்றுக்கொண்டேனோ அதே போல நீங்களும் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது நிறைவை எந்த சூழ்நிலையிலும் வாழ்வதற்கான நிறைவு மனப்பான்மையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், மன நிறைவோடு வாழ பழகி கொண்டேன் என்கின்ற சொல்லே மிகுந்த பொருத்தமுடையதாக இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் எந்த சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் அதை தாண்டி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் எல்லா சூழலையும் நான் மீண்டு வெளியே வருவேன் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கும் எனக்கும் அமைதியான ஒரு சூழ்நிலையை இப்பொழுது அது ஏற்படுத்தும். அந்த ஒரு தைரியம் நமக்கு தேவை. இதில் 2 மிக சிறிய குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, பீஸ் இஸ் நாட் வேர்ல்ட்லி இன் நேச்சர். அது உலக பிரகாரமானது அல்ல, இயல்பிலேயே அது தெய்வீக நிலையை பெற்றிருக்கிறது. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், அது உங்களுடைய சமாதானம் அல்ல, அது என் சமாதானம். அதாவது இறை அருளை பெற்ற இறை தன்மையுடைய ஒருவருடைய அமைதியை அது குறிப்பதாக இருக்கிறது. இது பிரச்சனைகள் இல்லாத, இல்லை எந்த சூழ்நிலை மாற்றங்களும் இல்லாத, எந்த ஒரு செயல்பாடுகளும் அற்ற ஒரு சூழல் அல்ல. மாறாக இது கடவுள் இருக்கிறாரா கடவுள் இல்லையா என்பதை மாத்திரம் மையப்படுத்தின ஒரு செயல்பாடாக இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிற எந்த ஒரு வாழ்விலும், ஆண்டவருடைய செயல்பாடும் ஆண்டவருடைய சித்தமும் நிறைவேறக்கூடிய எந்த ஒரு வாழ்விலும் இந்த அமைதி அற்ற நிலையை நம்மால் உணர முடியாது. எவ்வளவு போராட்டங்களும் பிரச்சனைகளும் துன்பமான ஒரு சூழ்நிலையும் நம்மை மேற்கொண்டு வந்தாலும் அதை துணிந்து எதிர்க்கக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார் என்கின்ற நம்பிக்கையே அந்த ஒரு பெரிய உண்மையை நமக்கு மறைத்து நிற்கின்றது. அது உலக பிரகாரமானது அல்ல, மாறாக இது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒன்று. நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 7வது இறை வார்த்தையை திருவார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது
அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி என்று துவங்குகிறது. அதாவது இறை அமைதி என்பது நீங்களும் நானும் மெய்ப்பிக்கப்பட்டு அல்லது அதை வடிவமைத்து கொடுப்பது அல்ல, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக அது காணப்படுகிறது. எனவே நீங்களும் நானும் எதிர்பார்க்கக்கூடியதான அமைதி, உலகம் எவ்வளவு கூச்சலிட்டு கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருந்தாலும், கதவுகளை அடைத்து கொண்டு நமக்கு விரும்பிய சிந்தனையையோ பாடலையோ கேட்பது அல்ல, மாறாக அதனூடே பயணிக்கக்கூடிய, அதிலிருந்து வெளிவரக்கூடிய, என்னையும் தப்புவித்துக் கொண்டு என்னோடு இருக்கிறவர்களையும், நான் யாரையெல்லாம் அணுகுகிறேனோ எல்லாரையும் விடுவிக்கக்கூடிய ஒரு பெரிய விடுதலையை நோக்கியதான இறை அமைதி. என்னுடைய உங்களுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட, இந்த உலகம் எண்ணக்கூடிய, இந்த உலகம் சொல்லுவதான அந்த அமைதிக்கு அப்பாற்பட்ட ஒரு இறை அமைதியாக மிக தெளிவாய் பவுல் அங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் சொன்ன பிறகுதான் ஆண்டவர் அருளும் அமைதி உங்களோடு இருப்பதாக. அப்போ உலகம் தரக்கூடிய அமைதியோ, எனக்கு பிரியமானவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய அமைதியோ, அது உலக பிரகாரமானது. அந்த பொருளோ அல்லது அந்த நபரோ என்னை விட்டு கடந்து போகும் பொழுது அந்த அமைதியை நான் இழக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய அந்த இறை அமைதி என்பது என் வாழ்நாளோடு பின்னி பிணைந்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் என் கூட இருக்கும் வரை அதை நான் நிச்சயமாக உணரவும் அதை பிரதிபலிக்கவும் என்னால் முடியும். அந்த அமைதி எனக்குள் வேலை செய்யும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது, அதை பிறருக்கு நான் காண்பிக்க ஆண்டவர் எனக்கு பலன் தருகின்றார். ஒரு உண்மை சம்பவம், நிக்கோலஸ் ரெட்லி என்கின்ற ஒரு சாட்சியாளர் இரத்த சாட்சியாக மரித்தார். நாம் யாவரும் பெரும்பாலும் இதை அறிந்திருக்க முடியாது. 1500 1555 வரைக்கும் வாழ்ந்த ஒரு நல்ல விசுவாசி. கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்காக அவர் கடந்து சென்ற பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்ததற்காகவே அவர் கொல்லப்பட்டார். அவருடைய மரணத்திற்கு முந்தின இரவு அவரும் அவருடைய சகோதரரும் இருவருமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் காலை நமக்கான மரணம். அந்த மரணத்திலே நம்மை உயிரோடு வைத்து எரிக்க போகிறார்கள் என்பதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்ல இரவு உறக்கத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பகிர்ந்து கொண்ட செய்தி என்னவெனில், ஒருவேளை நானோ அல்லது நீயோ தப்பிக்கக்கூடிய ஒரு சூழலோ, விடுதலை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழலோ ஏற்படும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய சத்தியத்தை பிரசங்கிப்பதற்கு ஒருபோதும் தளரக்கூடாது. மரணத்தை கண்டு என்னுடைய அமைதி சிதைக்கப்படக்கூடாது. மரணம் என்பது ஆண்டவரை நான் இன்னும் கிட்டி சேரக்கூடியதான ஒரு வழி, ஒரு வாசல். எனவே எந்த விதத்திலும் கடவுள் எனக்குள் தரக்கூடியதான அமைதியை நான் இழந்து போகக்கூடாது என்பதாக இருவரும் பேசி உரையாடி கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லுகிறார்கள். மறுநாள் காலையிலே நிக்கோலஸ் என்கின்ற நபருக்கு மாத்திரமே மரண தண்டனையானது விதிக்கப்பட்டது. அவருடைய உடல் உயிரோடு எரித்து கொள்ளப்பட்டது. அவருடைய தம்பியோ விடுவிக்கப்படுகிறார். ஆனால் அந்த இரவு, அந்த முந்தின இரவே தன்னுடைய தம்பியையும் ஒரு நல்ல ஒரு சாட்சியாளராக அவர் உருமாற்றுகிறார். ஆண்டவருடைய அமைதியை அவருக்கு கொடுத்து செல்லுகிறார். எவ்வளவு பெரிய சோதனையோ வேதனையோ வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் தருவார். எதை கண்டும் நீ அஞ்சி பின்தங்க வேண்டாம் என்கின்ற ஒரு இறை அமைதியை அவருக்கு உரித்தாக்குகின்றார். மரணத்தை கண்டு கூட நீ பயப்பட தேவையில்லை. இரண்டாவதாக, இந்த அமைதி என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளும் ஒரு இலவசமான வெகுமதி. எந்த ஒரு பலனையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கடவுளே நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல அன்பளிப்பு. அதே வசனத்தில் நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது, அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். உங்களுடைய உள்ளமும் என்னுடைய இல்லமும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அருளும் இறை அமைதி அதனை பாதுகாக்கும். ஆண்டவரே அதை அருளுகிறவர். என் அமைதியை நான் முன்பதாகவே உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அமைதியை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்.
என்று அவர் மிக தெளிவாய் அதை சொல்லி முடிக்கின்றார். ஆண்டவருடைய மரணத்திற்கு முன்பதாக நடைபெறக்கூடியதான இவ்வளவு பெரிய ஒரு உரையாடலிலே ஒருவேளை என்னுடைய இந்த மரணத்தை கண்டு சீடர்கள் மனம் கலங்கவோ திகைக்கவோ அவர்களுடைய பழைய வேலைக்கு திரும்பவோ நேரிடக்கூடும் என்பதற்காக பயந்து அவர் அவர்களிடம் சொல்லுகின்றார், மிக தெளிவாய் நீங்கள் வாழுங்கள், பயப்பட வேண்டாம், அமைதியோடு நீங்கள் உங்களுடைய காரியங்களை செயல்படுத்துங்கள் என்பதாக அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவருடையது இந்த சமாதானம் தவிர, இந்த அமைதி என்பது ஆண்டவரால் உண்டாக்கப்படுவதை தவிர வேற எந்த பொருட்களிலும் நம்மால் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக ஆண்டவர் இருக்கக்கூடிய வாழ்வு, கிறிஸ்து செயல்படக்கூடிய வாழ்வு, கிறிஸ்துவினுடைய அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒருவருடைய வாழ்வு அமைதிக்கேற்ப அமைதியான ஒரு சூழ்நிலையிலே கொண்டு செல்லப்படும். அந்த அமைதியிலே அநேக தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களும் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய நல்ல ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனவே நாம் கிறிஸ்துவில் பலப்பட அழைக்கப்படுகிறோம். என் வழியாய் நீங்கள் அமைதியை பெறும் பொருட்டே இவ்வளவு காரியங்களை நான் உங்களுக்கு போதித்தேன் என்று தன்னுடைய சீஷர்களை அவர் தேற்றுகின்றார். என் வழியாக மாத்திரமே நீங்கள் உண்மையான அமைதியை பெற முடியும். அந்த அமைதி கிறிஸ்துவின் வழியோடும் கிறிஸ்துவினுடைய மரணத்தோடும் அது நமக்கு பகிரப்பட்டிருக்கிறது. ஏசாயா இறைவாக்கினரின் புத்தகம் 53வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களில் நாம் படித்து பார்க்கும்போது அவர் நாம் நிறைவாழ்வு பெரும் பொருட்டாக நொறுக்கப்பட்டார், தள்ளப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். நம்முடைய நிறைவாழ்வுக்காக, இந்த நிறைவாழ்வு என்பது முழுமையான நன்மையான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, இதை எபிரேய மொழியிலே நாம் சொல்லும் பொழுது ஷாலோம், சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்திருக்கிறார். அவர் காயப்பட்டிருக்கிறார், அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பாதிப்பின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை அவர் தர முயற்சி செய்கின்றார். ஆண்டவர் இலவசமாய் தரக்கூடிய இந்த வெகுமதியை உலக பிரகாரமாக நாம் இதை புரிந்து கொண்டு இழந்து போகாத வண்ணம் அதை நாம் காத்து கொள்ளவும், அதில் நாம் கடைபிடிக்கவும், தொடர்ந்து அதை பயணிக்கவும், பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அருளுரை கேட்ட நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த தியானத்தை நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகின்றோம். சமாதானத்தை அருளுகின்றவர் நீர், சமாதானத்தின் காரணர் நீர், சமாதானத்தை எங்களுக்கு வைத்து செல்கின்றவர் நீர், எங்கள் உள்ளே சமாதானத்தை நிலைநிறுத்துகின்றவர் நீர் என்பதை நாங்கள் உணரக்கூடிய உணர்வை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக கண்டு செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சமாதானம் என்பது ஏதோ தனி மனித ஒரு நிகழ்வல்ல, ஒரு நிலைப்பாடல்ல. மாறாக நான் மட்டும் சமாதானமாக இருந்தால் போதாது, என்னை சார்ந்தவர்களும் என்னுடைய சூழலும் சமாதானமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய உண்மை செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த சமாதானத்தை அருளுகின்ற ஊற்றாக நீர் இருப்பதற்காக கண்டு செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கின்றோம். இந்த காலங்களிலே சமாதானமற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நல்ல மன அமைதியும் சமாதானத்தையும் நீர் அவளுக்கு தர வேண்டுமா நாங்கள் வேண்டுகின்றோம். உம்மை தேடும்போது இந்த சமாதானம், இந்த அமைதி என்கின்ற வாழ்வு எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் மறவாதிருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய எல்லா தேவைகளை நீ சந்தியும். ஆண்டவரே, இப்பொழுதும் படிப்படியாக இந்த சட்டங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு வருகின்ற நிலையிலே சீக்கிரமாக எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். முழு மனதோடு உற்சாகத்தோடு நாங்கள் இணைந்து உம்மை தொழுது கொள்ளக்கூடிய காலங்கள் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம்.
அதை எங்களுக்கு நீர் சீக்கிரமாக செய்து தர வேண்டுமா நான் ஜெபிக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்றோம். அவருடைய எல்லா தேவைகளை கொண்டு சந்தியும், அவருடைய எண்ணங்களை எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும். நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நம்முடைய தெய்வீகத்து திருக்கரம் இப்பொழுது எப்பொழுதும் எங்களை ஆட்கொள்ள நடத்துவதாக. ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாறும் மறவாதே. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியரின் வழிநடத்தலும் சந்தோஷம் சமாதானம் அமைதியும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய சார்ந்தவர்களோடும், நம்முடைய வாழ்வின் சூழலோடும் இப்பொழுது எப்போதும் சதாகாலத்தில் இருப்பாராக. ஆமென்.